மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி இது போன்ற எலும்பு வலிகளுக்கு இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றத இப்ப பார்க்கலாம் வாங்க. எள்ளு வச்சு நல்லெண்ணெய் ஆட்டும் பொழுது, அதுல தும்பப்பூவ கொஞ்சம் கலந்துட்டா ஏராளமான தாதுக்கள், கால்சியம் சத்துக்கள் இருக்கிறதுனால, இது வந்து மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த தீர்வா இருக்கு. அத தவிர தும்ப நல்லெண்ணெய் ஏன் யூஸ் பண்றோம்னா, இதே மாரி இயற்கை பொருள்கள் தயாரிக்கிற நண்பர்கள் இந்த வீடியோவ பார்த்துட்டு, நீங்க செஞ்சு இந்த பொருள மத்தவங்களுக்கு நீங்க வியாபாரம் செய்யலாம். வாழ்க வையகம்! நண்பர்களே, கோபுரம் தாங்கி மூலிகை எண்ணெய் எப்படி நீங்க வீட்டிலேயே தயாரிச்சு பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி இது போன்ற எலும்பு வலிகளுக்கு மூலிகை கோபுரம் தாங்கி எண்ணெய் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சைனஸுக்கு கோபுரம் தாங்கி மூலிகை இலை அதனால் உருவாக்கப்பட்ட எண்ணெய் மருந்தா செயல்படுது. மூட்டு வலி, முழங்கால் வலி, சைனஸ், முடி கொட்டுதல் இந்த விஷயத்துக்கான தீர்வு தான் கோபுரம் தாங்கி மூலிகை எண்ணெய். இந்த எண்ணெயை நீங்களே வீட்டில் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத மதுரையைச் சேர்ந்த திரு பழனி அவர்களுடைய மனைவி திருமதி மோகனா தேவி அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு விரிவாக விளக்கமாக எளிமையாக கற்றுக் கொடுப்பார். இந்த எண்ணெய் யாருக்கு தேவைன்னா மூட்டு வலி, முழங்கால் வலி, சைனஸ், முடி கொட்டுறது. அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே செஞ்சு நீங்கள் உங்கள் கடையில் சேல்ஸ் பண்ணலாம். இதே மாதிரி இயற்கை பொருள்கள் தயாரிக்கிற நண்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு இந்த பொருளை மற்றவங்களுக்கு நீங்கள் வியாபாரம் செய்யலாம். இந்த மூலிகை எண்ணெய் தயாரிக்கும் பொழுது அதில் தும்பை நல்லெண்ணெய் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவதுங்க இது வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் கேள்விப்பட்டிருக்கீங்க. தும்பை நல்லெண்ணெய் அப்படின்னா என்னென்னா தும்பை இலை அல்லது தும்பை செடி அதாவது தும்பை பூவை சேர்த்து செய்கிறது தான் தும்பை நல்லெண்ணெய். அதாவதுங்க சாதாரண நல்லெண்ணெய் ஆட்டும் பொழுது எள்ளு வச்சு நல்லெண்ணெய் ஆட்டும் பொழுது அதில் தும்பப்பூவை கொஞ்சம் கலந்துட்டா அதுக்கு பேர் தான் தும்பை நல்லெண்ணெய்னு பேருங்க. எனவே இந்த கோபுரம் தாங்கி மூலிகை எண்ணெய் தயாரிக்கும் பொழுது அதில் தும்பை நல்லெண்ணெயை சேர்த்துங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது முதல்லயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. தும்பை நல்லெண்ணெய் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். நல்லெண்ணெய் தயாரிக்கும் பொழுது அதில் தும்பப்பூவை போட்டு செய்கிறது வந்து தும்பை நல்லெண்ணெய்னு பேர். இதுக்கு தனியாக அப்புறமா ஒரு வீடியோ தும்பை நல்லெண்ணெய் எப்படி செய்கிறதுங்கிறத தனியாக ஒரு வீடியோவை போடுறேங்க. அதனால் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது தும்பை நல்லெண்ணெய் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்காமல் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒருவேளை குழப்பம் வரும். அதனால தான் நான் முதல்லையே சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் வீட்டில் தயாரிக்கும் பொழுது தும்பை நல்லெண்ணெய் இல்லைன்னா பரவாயில்ல, நார்மல் நல்லெண்ணெயும் இது செய்யலாம். இருந்தாலும் தும்பை நல்லெண்ணெய் செய்யும் பொழுது அதற்கு பவர் ஜாஸ்தி, அதுக்கு மூலிகை குணம் ஜாஸ்தி. இப்பொழுது கோபுரம் தாங்கி மூலிகை எண்ணெய் எப்படி தயாரிப்பது என்பதை உங்களுக்கு திருமதி மோகனா தேவி அவர்கள் விளக்கமாக கூறுவார்கள். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து நோட்ஸ் எடுத்து நீங்கள் வீட்டில் செய்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம், வாழ்க வளமுடன். நான் மோகனா தேவி, பழனி, என் மதுரை. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோபுரம் தாங்கி மூலிகை தைலம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது தும்ப நல்லெண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டின தும்ப நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், கோபுரந்தாங்கி மூலிகை, முடக்கத்தான் மூலிகை, சுக்கு, பச்சை கற்பூரம், புளி. இந்த தும்ப நல்லெண்ணெயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தும்ப நல்லெண்ணெயில் வந்து விட்டமின் இ, பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஏராளமான தாதுக்கள், கால்சியம் சத்துக்கள் இருக்கிறதுனால இது வந்து மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது. அதை தவிர தும்ப நல்லெண்ணெய் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா சைனஸ் பிரச்சனை வராமல் தடுக்கிற தன்மை வந்து இந்த தும்ப நல்லெண்ணெய்க்கு இருக்குது. விளக்கெண்ணெய் வந்து வாத நோய்க்கு சிறந்த தீர்வு தருது. மூட்டுகளில் உள்ள வீக்கத்தையே வந்து இந்த விளக்கெண்ணெய் வந்து சரி பண்ணுது. வேப்பெண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா வேப்பெண்ணெய் வந்து வயதானவர்களுக்கு வர மூட்டு வலி பிரச்சனையை தீர்க்கிற தன்மை வந்து இந்த வேப்பெண்ணெய்க்கு இருக்குது.
முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது கோபுரம் தாங்கி மூலிகை. இந்த மூலிகையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட தண்டே வந்து நல்ல கனமாக இருக்கும். பார்த்திங்களா, சவுண்டு கூட கேட்குது. இதை நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட எலும்பும் நல்ல உறுதித்தன்மை இருக்குது. இதுக்கு பேரே பார்த்திங்கன்னா கோபுரம் தாங்கி மூலிகை. நம்ம உடம்பே வந்து கோபுரம் மாதிரி இருக்கிற நம்ம உடம்புல உள்ள அனைத்து வலி பிரச்சனை தீர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த கோபுரம் தாங்கிக்கு இருக்குது. அதனால தான் அதுக்கு பேரே கோபுரம் தாங்கி மூலிகைன்னு இருக்குது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து வலி நிவாரணியாக வந்து இந்த கோபுரம் தாங்கி மூலிகை வந்து இருக்குது. இதை நம்ம ட்ரை பண்ணி தான் வச்சுருக்கோம். இதை வந்து சமூலத்தை எடுத்து ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். இது ஏன்னா இதை நம்ம இதை வந்து தைலம் காய்ச்சிறப்ப இதனால் நம்மளுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. அதை தவிர இது அதிகப்படியான மூலிகையை வந்து இதை நம்ம சேர்த்துக்கிறலாம். அடுத்து நம்ம வந்து முடக்கத்தா மூலிகை பார்க்க போகிறோம். முடக்கத்தா மூலிகை என்னென்னா முடக்கு வாதத்தை தீர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த முடக்கத்தா மூலிகைக்கு இருக்குது. இதில் ஏராளமான கால்சியம் சத்துக்கள் விட்டமின்கள் இருக்கிறதுனால இது வந்து மூட்டு வலிக்கு சிறந்த தீர்வாக வந்து இருக்குது. அடுத்து வந்து சுக்கு நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா சுக்கு வந்து சைனஸ் பிரச்சனை வராமல் வந்து இது தடுக்கும். இது மூட்டு வலிக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது. பச்சை கற்பூரம் வந்து தசை வலி பிடிப்புக்கு வந்து பச்சை கற்பூரம் வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது. ஒரு துண்டு புளி சேர்க்க போகிறோம். புளி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மூலிகையில் உள்ள அனைத்து சத்துக்களையும் வந்து நிரந்தரமாக தக்க வச்சுக்கிற தன்மை வந்து இந்த புளிக்கு வந்து இருக்குது. வாங்க மூலிகை தைலம் எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவை இரும்பு கடாய் தான். இரும்பு கடாய் தான் நம்ம தைலம் காய்ச்சறதுக்கு வந்து பயன்படுத்தணும். அப்போ தான் அந்த மூலிகையோட சத்து வந்து நம்மளுக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். நீங்கள் தைலம் காய்ச்சறப்ப இதை எப்பயுமே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு காய்ச்சிங்க. இப்போ நம்ம வந்து அடுத்து ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணலாம். சுத்தமான தும்ப நல்லெண்ணெய் 1 பங்கு, விளக்கெண்ணெய் 1 பங்கு, வேப்பெண்ணெய் வந்து 1/4 பங்கு, இப்போ நான் அந்த ட்ரை பண்ண மூலிகையை தான் வந்து நான் அதில் போட போகிறேன். இந்த மூலிகையோட அளவு வந்து கோபுரந்தாங்கி மூலிகை, முடக்கத்தா மூலிகை, சுக்கு 3மே வந்து சம அளவு 30 கிராம் எடுத்துக்கலாம். இந்த ஆயிலில் மூழ்கிற அளவுக்கு நம்ம இந்த மூலிகையை வந்து சேர்க்கணும். மிதமான தீயில தான் நம்ம தைலத்தை வந்து காய்ச்சணும். இதில் ஆயிலில் மூழ்கிற அளவுக்கு இந்த மூலிகையை நம்ம வச்சுக்கலாம். சுக்கை நம்ம இப்போ பொடி பண்ணிக்கலாம். சுக்கை நல்லா பொடி பண்ணிக்கலாம். சுக்கையும் இந்த தைலத்துக்கு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு துண்டு புளி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை நீங்கள் குறைஞ்சது 2 மணி நேரமாவது காய்ச்சணும். அப்போ தான் அந்த மூலிகையோட சத்து ஃபுல்லாக இந்த ஆயிலில் வந்து நல்லா இறங்கும். லைட் ப்ரௌன் கலரில் வந்த உடனேயே நம்ம அடுப்பை வந்து அமர்த்திடலாம். இந்த தைலம் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்றதை பார்க்கலாம். மூட்டு வலி, கை கால் வலி, ஜாயிண்ட் வலி, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இடுப்பு வலி, அனைத்து வலி பிரச்சனைகளுக்கும் இது வந்து சிறந்த தீர்வாக இருக்குது. அதை தவிர ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிற பசங்க வந்து குதிங்காலில் இந்த ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே வர குதிங்கால் வந்து நல்ல உறுதித்தன்மை கொடுக்கும். அந்த எலும்பு வந்து நல்ல உறுதியாக்கிறதுக்கு இந்த கோபுரந்தாங்கி மூலிகை எண்ணெய் வந்து உதவி செய்து, குத்துக்கால் வச்சு உட்கார முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆயிலை நீங்கள் வந்து தொடர்ந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தரும்.
அப்புறம் இன்னொன்று, ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு தலைமுடி உதிர்வு பிரச்சனையை வந்து இது வந்து சரி பண்ணும். ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சீயக்காய் வச்சு வாஷ் பண்ணிடணும். பாருங்கள், தைலம் அப்படியே நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. இது நல்லா நம்மளுக்கு வந்து லைட் ப்ரௌன் கலரில் தான் வரணும், பிளாக் ஆகிடக்கூடாது. நீங்கள் எப்போ தைலம் காய்ச்சினாலும் இதை ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் நீங்கள் வந்து காய்ச்சணும். அப்போ தான் அந்த சத்து நம்மளுக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். இந்த ஆயிலை வந்து நான் கடந்த 2 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை நான் என்னோடய மாமியாருக்காக தான் வந்து முயற்சி பண்ணேன். அவங்களுக்கு ரொம்ப விரல் வந்து அசைக்க முடியாமல் இருந்தாங்க, உணர்ச்சி இல்லாமல் இருந்தாங்க. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்து எனக்கு சரி வரல. அப்புறம் தான் எங்கள் பாட்டி இந்த விஷயம் சொல்லியிருந்தது எனக்கு தெரிய வந்து நான் இதை முயற்சி பண்ணேன். அவங்களுக்கு வந்து உடனே வலி நிவாரணம் தெரிஞ்சது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உணர்ச்சி இல்லாமல் இருந்தது வந்து உணர்ச்சி இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்தேன். எல்லாருமே நல்ல ரிசல்ட்டு சொன்னாங்க. அப்புறம் தான் நான் ஹீலர் பாஸ்கர் அண்ணனுக்கு வந்து நான் இதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இந்த மக்களுக்கு கொண்டு சேர்த்த ஹீலர் பாஸ்கர் அண்ணனுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டி விடணும். தைலம் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருந்தது நம்ம மூலிகை. இப்போ பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இதே உங்களுக்கு சரியான பதம். இந்த தைலத்தை காய்ச்சறதுக்கு ரொம்ப பொறுமை தான் அவசியம். குறைஞ்சது 2 மணி நேரமாவது நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, அந்த மூலிகை ஃபுல்லாமே அடியில் நல்லா மூழ்கிரும். இங்கே பாருங்கள். அதை தவிர அந்த மூலிகை நம்மளுக்கு லைட் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இதை குறைஞ்சது ஒரு 3 நாளைக்கு இந்த பேன்லேயே அப்படியே வச்சுருங்க. 3 நாளைக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. அடுப்பை நம்ம அமர்த்திடலாம். அமர்த்துற ஸ்டேஜில் பச்சை கற்பூரத்தை நம்ம சேர்க்க போகிறோம். இதை அப்படியே மூடி வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 3 நாளைக்கு மூடி இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு தைலம் பதம் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்குது ஆயில். இப்போ நம்ம தைலம் காய்ச்சி முடிச்சிட்டோம். இது ஒரு 4 நாளைக்கு நம்ம அப்படியே அந்த பேன்லேயே இருக்கட்டும். 4 நாள் கழித்து வடிகட்டி அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து செஞ்சு இந்த பாட்டிலை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்னா, வலி உள்ள இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி நான் லைட்டாக சும்மா மசாஜ் பண்ணிவிட்டு விட்டாலே போதும். நீங்கள் ஒரு நாள் டு ஒரு நாள் நீங்கள் தேய்ச்சாலே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த கோபுரந்தாங்கி மூலிகை தைலத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செய்ய முடியாதவங்க அம்மி தற்சார்பு சந்தையில் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை லைவில் கூட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த தைலத்தை எனக்கு காய்ச்சறதுக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய பாட்டிக்கும், என் ஆராய்ச்சிக்கு உதவியாக இருந்த என்னுடைய மாமியாருக்கும், இதை மக்களுக்கு கொண்டு செல்ல உதவியாக இருந்த திரு ஹீலர் பாஸ்கர் அன்னை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பு நண்பர்களே, கோபுரம் தாங்கி மூலிகை எண்ணெய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? செஞ்சு பயன்பெறுங்கள். இங்கே பாருங்கள், யாருக்கெல்லாம் நேரம் இருக்குது, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பொருள்கள் வாங்கி செய்யறதுக்கு முடியுமோ அவர்கள் நீங்களே செஞ்சு பயன்படுத்துங்க. ஒருவேளை உங்களுக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா, அம்மி தற்சார்பு சந்தையில் கோபுரம் தாங்கி மூலிகை எண்ணெய் உங்களுக்கு கிடைக்கும். AAMMII.comல போய் நீங்கள் கோபுரம் தாங்கி மூலிகை எண்ணெய்ன்னு டைப் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக வாங்க தெரியாத நபர்கள் 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கோபுரம் தாங்கி மூலிகை எண்ணெய் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். கோபுரம் தாங்கி மூலிகை எண்ணெய் இதை உங்களுக்கு செய்வதற்கு கற்றுக் கொடுத்த திருமதி மோகனா தேவி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வாழ்க வளமுடன்.